வணக்கம். ஸ்ரீ வெங்கடேஸ்வரா ரியல் எஸ்டேட்லேருந்து சுதாகர் பேசுகிறேன். ஒரு 62 சென்ட்டில் ஒரு சூப்பரான ஒரு ஃபார்ம் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி இப்போ பார்த்துட்ருக்குறோம். அதுவும் பார்த்திங்கன்னா ஈசிஆர் ஆன் ரூட்லேயே இந்த ப்ராப்பர்ட்டி அமைஞ்சிருக்கு. ப்ராப்பர்ட்டி பார்த்திங்கன்னா ஈஸ்ட் ஃபேஸிங் ப்ராப்பர்ட்டியாக இருக்குது. ப்ராப்பர்ட்டினுடைய ஈஸ்ட் டைரக்ஷனில் ஈசிஆர் ரோடு வந்து ஃப்ளோ ஆகுது. மெயின் என்ட்ரன்ஸும் வந்து பார்த்திங்கன்னா ஈஸ்ட் டைரக்ஷனில் அமைச்சிருக்காங்க. இதில் பார்த்திங்கன்னா ஒரு 1000 ஸ்கொயர் ஃபீட்டில் ஒரு அழகான வீடு. வீட்டில் பார்த்தீங்கன்னா கிரவுண்ட் ஃப்ளோர் அண்ட் ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்னு இந்த வீடு வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காங்க. இந்த வீடு வந்து பார்த்திங்கன்னா ப்ராப்பர்ட்டினுடைய ஆல்மோஸ்ட் பேக் சைடில் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காங்க. ப்ராப்பர்ட்டினுடைய ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா ஈஸ்ட் டைரக்ஷனில் ஈசிஆர் ஆன் ரோட்டில் பார்த்தீங்கன்னா மெயின் என்ட்ரன்ஸ் வந்து அமைச்சிருக்காங்க. என்ட்ரன்ஸுக்கு அருகாமையிலே பார்த்தீங்கன்னா வாட்ச்மேன் குவார்ட்டர்ஸ் ஒரு 200 ஸ்கொயர் ஃபீட்டில் ஒரு சின்ன ஒரு வாட்ச்மேன் குவார்ட்டர்ஸ். அதை தொடர்ந்து பார்த்திங்கன்னா இந்த ஃபீல்டு வந்து அப்படியே எக்ஸ்பேண்ட் ஆகும். ப்ராப்பர்ட்டினுடைய டோட்டல் 4 சைடுமே பார்த்திங்கன்னா 9 ஃபீட் ஹைட்டுக்கு காம்பவுண்ட் வால் வந்து மேக் பண்ணியிருக்காங்க. ஃபீல்டினுடைய பேக் சைடில் பார்த்திங்கன்னா இந்த 1000 ஸ்கொயர் ஃபீட்டில் இந்த வீடு வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காங்க. ஃப்ரண்ட்டில் இருக்க ஏரியாவில் எல்லாமே பார்த்திங்கன்னா ஃபார்ம் லேண்ட் தான். இப்போ இந்த ஃபார்ம் லேண்டில் என்னென்ன மரங்கள் இருக்குன்னு எடுத்தால் 1 பை 1 பார்க்கலாம். மேஜராக பார்த்திங்கன்னா தென்னை மரங்கள் ஒரு 27 மரம் இருக்குது. எல்லாமே பார்த்திங்கன்னா ஒரு 15லேருந்து 20 வருஷம் ஏஜ் இருக்கிற மரங்கள் தான். நாட்டு தென்னை ரகங்கள் தான். அடுத்து பார்த்திங்கன்னா ஒரு 6 மாமரம் இருக்குது. எல்லாமே பார்த்திங்கன்னா ஒரு 15 வருஷம் ஏஜ் இருக்கிற பெரிய மரங்கள் தான். அடுத்தது கேஷ்யூ நட் ட்ரீஸ் பார்த்திங்கன்னா ஒரு 6 மரம் இருக்குது. இதில் பார்த்திங்கன்னா ஒரு போர்வெல் வந்து அமைச்சிருக்காங்க. ஒரு 2 HP சப்மெர்ஜிபிள் மோட்டார் பம்ப் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க போர்வெல்லில். அருகாமையில் ஃபுல்லாக பார்த்திங்கன்னா ரெசிடென்ஷியல் ஏரியா தான். இதுதான் பார்த்திங்கன்னா இந்த 1000 ஸ்கொயர் ஃபீட்டில் இருக்கிற வீடு. கிரவுண்ட் ஃப்ளோர் அண்டு ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் இந்த வீடு வந்து அமைச்சிருக்காங்க. கிரவுண்ட் ஃப்ளோரில் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து ஒரு பெரிய போர்ட்டிகோ. வீட்டினுடைய ஃபேஸிங் பார்த்திங்கன்னா சவுத் ஃபேஸிங்கில் மெயின் என்ட்ரன்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. இதுதான் பார்த்திங்கன்னா போர்ட்டிகோ. போர்ட்டிகோ அடுத்தது ஹால்லேருந்து டைரெக்டாக அது கிச்சனு. அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா ஒரு 10க்கு 10ல் ஒரு சின்ன ஒரு பெட்ரூமு. மாஸ்டர் பெட்ரூம் பார்த்திங்கன்னா இது வரைக்கும் பாருங்கள், இதுதான் மாஸ்டர் பெட்ரூம். மாஸ்டர் பெட்ரூமில் அட்டாச்சு ரெஸ்ட் ரூம் வந்து அமைச்சிருக்காங்க பாருங்கள். இதுதான் இந்த வீட்டினுடைய கிரவுண்ட் ஃப்ளோர். 2 பெட்ரூம், ஒரு கிச்சன், ஒரு ஹால். அப்படியே வெளியே வந்தோம்னா போர்ட்டிகோ.
போர்ட்டிகோவில் வந்து பார்த்தோம்னா இந்த என்டையர் ஃபார்ம் லேண்டுடைய வியூஸ் நமக்கு அழகாக தெரியுது. இப்படி லாங்கில் பார்க்கும்போது பார்த்திங்கன்னா அதுதான் ஈசிஆர். இந்த ப்ராப்பர்ட்டி பார்த்திங்கன்னா ஈசிஆர் ஆன் ரோட்லேயே அமைஞ்சிருக்கு. ப்ராப்பர்ட்டினுடைய பேக் சைடில் பார்த்தீங்கன்னா ஓவர் ஹெட் டேங்க் வந்து அமைச்சிருக்காங்க. அரௌண்டு வந்து ஒரு 1200 லிட்டர் கெப்பாசிட்டி அளவுக்கு இருக்கிற போல் ஒரு ஓவர் ஹெட் டேங்க்கு. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ப்ராப்பர்ட்டினுடைய பேக் சைடில் இருக்கிற வியூஸ் தான் இப்போ நம்ம பார்த்துட்ருக்கிறது. இந்த வீட்டினுடைய நார்த் டைரக்ஷனில் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டெப்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் போகிறதுக்கு. ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் பார்த்தீங்கன்னா இதே மாதிரி ஒரு மாஸ்டர் பெட்ரூம், ஒரு சின்ன ஒரு ஹால், அவ்வளோதான். இதுதான் நம்மளுடைய ஃபீல்டினுடைய ஓவரால் வியூ. சென்னையிலேருந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஒரு 80 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் டுவர்ட்ஸ் சென்னை டு பாண்டிச்சேரி போகும்பொழுது ஒரு 80 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இந்த ப்ராப்பர்ட்டியை ரீச் பண்ணலாம். பாண்டிச்சேரியிலேருந்து 48 கிலோமீட்டரில் இந்த ப்ராப்பர்ட்டி அமைஞ்சிருக்கு. டோட்டல் எக்ஸ்டென்ட் பார்த்தீங்கன்னா 62 சென்ட் ஈசிஆர் ஆன் ரோட் ஃபார்ம் லேண்ட் வித் ஃபார்ம் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டியாக இருக்குது. ப்ரைஸ் பார்க்கும்பொழுது 3 lakhs rupees ஒரு சென்ட்டினுடைய ஃபைனல் ப்ரைஸாக இருக்குது. ஃபார் மோர் டீட்டெயில்ஸ் ப்ளீஸ் கான்டாக்ட் அஸ். நன்றி, வணக்கம்.